ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம சேமியா பண்ணுறது பார்க்கலாம். முட்டை போட்ட சேமியா. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இது 500 கிராம் சேமியா. இதை நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வறுத்து வச்சுக்கிட்டேன். சும்மா லைட்டாக எண்ணெய் போட்டு அப்படியே பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும். இது வறுத்து போட்டால் தாங்க நல்லா உதிரி உதிரியாக வரும். வறுக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னா அப்புறம் கொலன்னு ஆகிடும். எப்போவுமே நீங்கள் வறுத்து தான் இருக்கும், அதில் சொல்லுவாங்க, அதில் எழுதி இருக்கும். ஆனால் நாங்கள் வறுத்து தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும். அப்போது 3 வெங்காயம், 2 பச்சை மிளகா, இது 2 தக்காளி பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி, புதினா. இது மசாலா நான் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் லவங்க பட்டை போட்டுக்கலாம். 2 பட்டை, 3 கிராம்பு போட்டுக்கலாம். பிஸ்மில்லா. அப்புறம் 2 பச்சை மிளகா. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரணுங்க வெங்காயம். இப்போதான் உங்களுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். இது நல்லா பொன்னிறமாக வரட்டும் வெங்காயம். பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் நான் இது சேமியா கொஞ்சம் எண்ணெய் போட்டு பொன்னிறமாக வர்றதுக்கு வச்சுருக்கிறேன். இது ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடுறேன் நான். இது பொன்னிறமாக வந்துச்சு. நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக பண்ணுங்கள். இப்போ தான் சூப்பராக இருக்கும். இதுவும் மசாலா சொல்கிறேன் பாருங்கள். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு, கொஞ்சமாக உப்பு வச்சுருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும், பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு 4 முட்டை போடுறேங்க. இது போதுங்க, நான் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த ஸ்டவ். அப்புறம் ஒரே ஒரு மேகி மசாலா, இது போட்டால் கூட உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். பாருங்க, பொன்னிறமாக வந்துச்சு வெங்காயம். நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் இது போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். சூப்பராக வாசனை வருது. எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே அவ்வளோ வாசனை வரும். அப்புறம் கொஞ்சம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா இது வதக்கட்டும். இதுலேயே நாங்கள் மசாலா போடலாம். அப்போ தான் நல்லா வதக்கும். நல்லா மசஞ்சி வரட்டும். இது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுலேயே இந்த மேகி மசாலா ஒரு பாக்கெட் போடுறேங்க நான். நல்லா பாருங்க, வதங்கிச்சு. மசாலா போட்டோம், நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நாங்கள் தண்ணி போடலாம். நல்லா கிரேவி பதம் வரட்டுங்க, பார்க்கலாம். பாருங்க, நல்லா கிரேவி பதம் வந்துச்சு. இதில் நாங்கள் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டு இது கொதி வந்தவுடனே நாங்கள் முட்டை உடச்சி போட்டுக்கலாம். இதில் சூப்பராக கிரேவி எப்படி இந்த மாதிரி நல்லா வதக்கி போட்டால் தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டு அதில் வரும். இதில் எறா போட்டு செய்யலாம், சிக்கன் போட்டு செய்யலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா கொதி வந்துச்சு. இதில் நாங்கள் முட்டை உடச்சி போட்டுக்கலாம். அப்படியே உடிச்சு போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லிம்ல வச்சிடுங்க. அப்போதான் உங்களுக்கு முட்டை கொஞ்சம் முழுசா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஸ்லோவில் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துச்சு. முட்டை கூட அப்படியே இருக்கு பாருங்க.
நல்லா முட்டை வந்து வெந்துச்சு. இப்போ வந்து இந்த சேமியாக்காக இந்த இதில் நாங்கள் தண்ணி போட்டுக்கலாம் அளவு பார்த்து. அந்த இதில் 2 டம்ளர், இந்த அளவோட நான் 2 டம்ளர் வந்து சேமியா இருந்துச்சு. அது போட்டு இதில் வந்து நான் 4 டம்ளர் போடுறேன். 4 டம்ளர் தண்ணிக்கு இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுலேயே கரெக்டாக வந்துடும். இது வந்து 4 டம்ளர் இருக்குது, அது அப்படியே போட்டுக்கலாம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க, பார்த்து போடுங்க. இதில் கொதி வரட்டும். கொதி வந்தால் நாங்கள் சேமியா போடலாம். நல்லா இது கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, நல்லா கொதி வந்துச்சு. இதில் வந்து நாங்கள் இந்த சேமியா வறுத்து வச்சிருக்கிற சேமியா வந்து இதில் போடலாம். பாருங்க, எல்லா சேமியாவையும் போட்டு நல்லா கலக்கி ஒரு ஸ்லோவில் மூடி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டுடுங்க. அப்படியே ஸ்லோலே இருக்கட்டும். ஸ்லோலியே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சேமியா பாருங்க, உதிரி உதிரியாக வந்திருக்கு. சூப்பரான சேமியா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நாங்கள் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க சேவ் பண்ணிடலாம். சூப்பரான முட்டை போட்டு சேமியா ரெடி. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாருங்க, இந்த சேமியா வந்து புதினா சட்னியோட சூப்பரா இருக்கும். வாங்க சாப்பிடலாம்.